இந்த பொதுக்குழுல பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் இணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை உங்களுக்கு வழங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு 100 கோடி கொடுன்னு கேட்கிறாரு. அவ்வளோ ஒர்த்து இல்லை நீ போ அப்படின்ட்டாங்க. இப்போது முழுமையாக இவர் பாரதிய ஜனதா கட்சியை நம்பிக்கொண்டிருந்தார். பாரதிய ஜனதா கட்சி இவர்களை சேர்த்து எடப்பாடி கூப்பிட்டு இந்த மாதிரி தம்பியே நீ அவரை சேர்த்தாதான் நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருவரையும் கை தூக்கி இப்படி விடுவாங்க நினைச்சாங்க. அந்த அது போல அவர்கள் அவங்க போய் சேர்ந்துக்கிட்டாங்க நினைத்திருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி அமைய போகிறது என்பதை தெரிந்து நமக்கு ஃபியூச்சர் கம்மி, அந்த கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடி நாம உள்ள போயிடணும். நான் தான் அந்த அன்னைக்கு இந்த எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி வச்சது ஒரு செக்மேட், இட்ஸ் கூகுள்னு நான் சொன்னதுக்கு ரீசன் இந்த இதெல்லாம் கால் பண்ணி விட்டேன். அதான் எந்த நிபந்தனையும் இல்லாம நான் வந்து கட்சியில சேர்ந்துக்கிறேன்னு சொன்னாரு. நீ நிபந்தனையோட சேர்ந்தாலும் சரி, நிபந்தனை இல்லாம சேர்ந்தாலும் சரி, உனக்கு இடம் இல்லை, வெயிட் பண்ணு. பண்ணிருந்தா பேர் வச்சிருக்கவங்களாம் உள்ள சேர்த்துக்கிறது இல்லைன்ட்டாங்க அவங்க. இதற்கு பிறகு வந்து லாஸ்ட் மினிட்ல இந்த அலையன்ஸ் அமைஞ்சிருச்சுன்னா நம்ம நிலைமை கஷ்டம். அதற்கு முன்பு நாம அமித்ஷாவை பார்த்து விட்டால், அமித்ஷா பன்னீர்செல்வத்தை சந்தித்தார்ன்றதை வச்சு ஒரு வருஷம் ஓட்டலாம். அந்த மனோஜ் பாண்டியனையும் வைத்திலிங்கத்தையும் ஏமாத்திட்டு ஓட்டலான்ட்டு ஒரு திட்டமிட்டு அமித்ஷா ஐடிசி கிராண்ட் ஹோட்டலில் தங்குகிறார் என்பது தெரிஞ்சு 1401 என்னமோ சொன்னாங்க ரூம் நம்பர். இவர் முத நாளே அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு அதே ஃப்ளோர்லயோ வேற ஃப்ளோர்லயோ 1401 சொன்னாங்க ரூம். அங்கே போய் ஒரு பன்னீர்செல்வம் தங்கிட்டு, சார் நீங்க இருக்க ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன், சொல்லுங்க பக்கத்து ரூம் தான் லொடுக்குன்னு ஓடி வந்துடுறேன் என்றெல்லாம் சொல்லி பார்க்கும்போது வராதுன்ட்டாங்க.